குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாள் அப்படின்ற தலைப்பை பற்றி இன்று ஒரு சிறு பகுப்பாய்வு பண்ணலாங்க. எழுதுகோல் எடுத்து ஒவ்வொருவருமே எழுதும் பொழுதெல்லாம் அவருடைய எழுத்துக்கள்லாம் எப்படி பதிக்கப்படுதுங்கிறதுக்கு அன்றைய நாளில் அவருடைய வார்த்தைகளும் சரி, அவர்களுடைய செயல்பாடுகளும் சரி, அவருடைய முன்னேற்றத்தின் அடிப்படை தத்துவத்தை பின்னரும் காட்களில் தான் அதனுடைய முழு வெளிப்படும் தன்மையோடு வெளிப்படுத்தப்படுதுன்னா, இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வெளிப்படுத்தப்பட போகுதுங்கிறதுக்கு நீங்களே ஒரு புது திறனாகதியை உருவாக்கலாங்க. உங்களுடைய முழு சகாப்தத்தையும் நீங்கள் இன்றைய நாள்லேயே உங்களுக்காக வெளிப்படுத்த ஆசைப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் யார் எதற்காக உருவெடுத்தீர்கள்ங்கிறதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கிடைச்ச அருப்பெரும் பொக்கிஷங்க. 6000 ஆண்டுகள் வாழ்ந்த பல பேரெல்லாம் கூட தன்னுடைய வாழ்க்கையின் நீதியை எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ, அவருடைய அருப்பெரும் பொக்கிஷங்கள்லாம் எப்படி தேடி எடுக்கப்படுதுன்னா, மீண்டும் அவர்கள் மறைந்த பிறகோ இல்லை அவர்கள் வாழ்ந்த காலங்கள் முடிந்த பிறகு தான் அதனுடைய அருட்பெரும் விளக்கங்களும் சரி, நியதிகளும் சரி, அவர்களால் எது உருவாக்கப்பட்டதோ அதுவும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அன்றைய நாட்களில் அவங்க எதை சொல்ல முற்பட்டாங்களோ அந்த நாட்களில் அவர்களின் நியதி எதை சொல்ல ஆசைப்பட்டதுங்க. சரியான காலம் சரியான நேரம் அப்படின்னு குறிப்பிடுவோங்க. அப்போது ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப ஒவ்வொரு நியதிகளும் மாறுபடும்னா, அன்றைய நாட்களில் அவர்கள் சொன்ன நியதி இன்றைய நாட்களுக்கு அது எப்படி நமக்கு விளக்கம் தரப்போகுதுங்க. நிஜமான சாயா நிகதிகள் ஒன்று உங்களை தேடி வந்து உங்களிடமே மறுபவனம் செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே எந்த நியதியின் கீழ் இயங்குகின்றீர்களோ அந்த நியதியின் கீழ் தான் உங்களுக்கான விளக்கங்களும் புலப்படுத்தப்படுதுன்னா, அன்றைய நாளின் விளக்கங்கள், அன்றைய நாளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அது அவ்வப்போது அவரவரின் எண்ணத்திற்கேற்பதான் விளக்கங்களும் தந்துக்கிட்டு இருக்குங்க. நிகழ்காலத்தில் ஒருவன் நிஜத்தை தேடுகின்றான், இது உண்மையான வாசகங்க. இறந்த காலத்தில் ஒருவன் நிஜத்தை தேடுகின்றான், இது எப்படி இருக்குங்க. எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இக்காலத்திலேயே கணிக்கின்றேன், இது எப்படி இருக்குங்க. உங்களுடைய நிகழ்காலம் நீங்கள் இன்றைய நாளில் எதை கணித்தீர்களோ, இன்றைய மனம், இன்றைய எண்ணம், இன்றைய சிந்தனையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் எது உங்களுக்கான நிஜமான பொக்கிஷமாய் தெரிகின்றதோ அன்றைய நாள் உங்களுக்கான மிகவும் பொக்கிஷமான நாளாய் அமையட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் நான் இன்றைய நாளில் எப்படி தென்படுகின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.